பஸ் இன்னைக்கு ஏப்ரல் 12 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் கிட்ட இவங்க எல்லாருமே சொல்றாங்களா, ஆனா மனோஜ் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே, இவன்டா பேசி வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிரு இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு முத்து திட்டி அனுப்பி விட்டுருந்தாரு. இவ்வளவு நேரம் நம்ம டைம் தான் வேஸ்ட், நான் தூங்கவா செஞ்சிருப்பேன் அப்படின்னு முத்து சொன்னோடனே, இப்போ ஸ்ருதியும் மனோஜும் கீழே போயிடுற சாரி ஸ்ருதியும் ரவியும் கீழ போயிடுறாங்க. இப்ப முத்துக்கிட்ட மீனா என்ன சொல்றாங்கன்னா, "பேசாம என் ஏடிஎம் கார்டையே நீங்களே வச்சுக்கோங்கங்க. அத்தை கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "நீ ஏன் குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, ஆமா. நீ என்கிட்டயே குடு. ஆனா நான் எல்லாரும் இருக்கும்போதும் கேட்பேன். அப்ப நீ குடு." அப்படி சொல்லிட்டு காலையில வந்து விஜயா இருக்கும். விஜயா, அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க. அப்போ உடனே முத்து வந்து, "மீனா உன் ஏடிஎம் கார்ட எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனா கொண்டு வந்து குடுக்கும்போது, "அத அம்மா கிட்ட குடுன்னோனே" அண்ணாமலை கேட்கறாரு, "எதுக்குடா அவகிட்ட குடுக்க சொல்றேன்னோனே?" "இந்த வீட்ல நிதி அமைச்சரே அம்மா தானே. எல்லா மருமகளோட காசையும் அவங்க தான் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஏடிஎம் கார்டை வாங்கின விஷயத்த சொன்னோன்னே இப்ப அண்ணாமலை விஜயாவை சத்தம் போட்டு அந்த குடுக்க சொல்றாரு. அதுக்குள்ள மனோஜ் வந்து எதுக்கு குடுக்க சொல்றீங்க, அம்மாவே வச்சுக்கிடட்டும் அப்படின்னோடனே இப்ப ரோஹிணியும் அதே மாதிரியே சொல்றாங்க, அத்தையே இந்த மாதிரி ஆன்ட்டியே வச்சுக்கிடட்டும், என் காசுன்னா அவங்களே இது வச்சுக்கிடட்டும், எனக்கு எதுவும் தேவைன்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே இப்ப முத்து, மீனா என்ன எதனாச்சும் வச்சு நல்லா அடி, நான் என் மூஞ்சில காரி துப்பு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய், நான் அடிங்கப்பா அடிங்கப்பா, எப்பா பழகுறல என்ன எதனாச்சும் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல திட்டி, இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த வீட்ல ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி தட்டி கேட்டேன். எல்லாரும் என்னையே இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து இது பண்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த அருண் இருக்கார்ல, அவரோட முருகன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ரோட்ல வரும்போது ஓடி வந்து, "சார் அன்னைக்கு உங்கள பார்த்துட்டு போய் என் லவ்வ சொன்னேன்ல, என் லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னோனே" அவர் ஹெல்மெட் போடாம வந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபைன போட்டு குடுத்துடுறாங்க. அடுத்து மீனா வந்து அவங்க 3 பேர் சேர்ந்து வராங்க. அவங்களுக்கும் ஃபைன போட்டுறாங்க. இப்ப மீனா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "நீ பேசாம இறங்கி போயிரு. உன்னால தான் இப்ப எனக்கு ஃபைன் கட்ட வேண்டியதாயிடுச்சு. போடி அங்க" அப்படி சொல்லிட்டு திட்டி அவங்கள இறக்கி விட்டுட்டு இவங்க 2 பேருமா போயிடுறாங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்துல சீதா வராங்க. சீதா வந்தோனே, "எனக்கு எதுவும் ஃபைன் கிடையாது" அப்படி சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. "நீ நடந்தானே வந்த" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப வா நம்ம போலாம்னு" சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, சீதா வந்து முத்துக்கு கால் பண்ணி, இந்த மாரி சத்யா இன்னும் வீட்டுக்கே வரல, நைட்லேருந்தே வரல அப்படின்னு சொன்னோனே, இப்போ முத்துவும், செல்வமும் சேர்ந்து அவன தேட ஆரம்பிக்கிறாங்க சத்யாவ. அப்ப அவரோட பைக் ஒரு இடத்துல நிக்கிறத பார்த்தோனே, பைக்க மட்டும் விட்டுட்டு அவன் எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறுறாங்க மேல. அங்க சிட்டி வந்து சத்யாவ கடத்தி கட்டி வச்சிருக்கிறான். கட்டி வச்சுட்டு, "இது என்ன காயத்துக்கு போட ஊசி நினைச்சியா? போதை ஊசி. இப்ப இத போட்டு தான் உன்ன வெளிய அனுப்ப போறேன்" அப்படி சொல்லிட்டு அந்த ஊசிய ரெடி பண்றாங்க. இங்க இவங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி வர்றாங்க. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.